வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நம்ம யாருடைய வரலாற பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஐயப்ப சுவாமியின் வரலாற தாங்க நம்ம பார்க்க போறோம். சுவாமி ஐயப்பாவின் வரலாறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்முடைய மனதை எல்லாம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு வரலாறு. அவருடைய பிறப்பே அதிசய பிறப்புங்க. வாங்க அவருடைய கதையை நம்ம கேட்கலாம். மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு எருமை தலை கொண்ட ஒரு அசுரன் இருந்தாங்க. இந்த அசுரன் அழிக்கிறதுக்கு தான் பராசக்தி என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா, இங்க அவதாரம் பண்ணி 9 நாள் அவன் கூட சரியான சண்டை போட்டு 10வது நாள் வந்து அவனை வீழ்த்துறா. இந்த கதைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. இதைத்தான் நம்ம விஜயதசமி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த 9 நாட்கள் வந்து மகிஷாசுரனுக்கும் அன்னை பராசக்திக்கும் நடந்த அந்த போரை தான் நம்ம என்ன பண்றோம், நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மகிஷாசுரனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மகிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கை இருந்தா. அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோபம் வருது. அண்ணனை வந்து தேவர்கள் சதி பண்ணி இப்படி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, இவங்க எல்லாரையும் அழிக்கணும் எப்படியாவது. அண்ணனை கொன்னு எல்லாரையும் அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, கடும் தவம். அந்த வலிமை வேணும் இல்லையா, இவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னா தவம் பண்ணணும். அதனால கடுமையான தவம் பண்றாங்க. அந்த நேரத்துல அவளுடைய உடம்புல இருந்து வெப்பம் வந்து அப்படி வெளிப்படுது. அவ யார நினைச்சு தவம் பண்றா அப்படின்னு சொன்னா, பிரம்மாவை நினைச்சு தவம் பண்றா. இவளுடைய அந்த வெப்பம் இருக்கு பாருங்க, இதை வந்து தேவர்களால சகிச்சுக்க முடியல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிரம்மதேவர் கிட்ட போய் எதையாவது செய்யுங்க, இவளுக்கு எங்களால தாங்க முடியல அவ உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மதேவர் வேற வழி இல்லாம அவளுக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த நேரத்துல மகிஷி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அவ அண்ணன் மாதிரியே எனக்கு வந்து மரணம் என்பது நிகழக்கூடாது அப்படின்னு சொல்றா. மரணம் இல்லாம இருக்குமா? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இத தெரியாம அவ என்ன பண்றா, பிரம்மா கிட்ட கேக்குறாரு. பிரம்மா வந்து சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒரு வரம் தர முடியாதுமா. இங்க பிறந்தா கண்டிப்பா இறந்தே ஆகணும். வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்லும்போது, அவ ரொம்ப யோசிச்சு என்ன கேக்குறா பாருங்க. ஈசனுக்கும் திருமாலுக்கும் பிறக்கக்கூடிய மகனாலதான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்காது, அதனால தனக்கு மரணமே நிகழாது அப்படின்னு நினைச்சு இந்த வரத்தை பிரம்மா கிட்ட கேக்குறா. பிரம்மாவும் என்ன பண்றாரு, கொடுத்துடுறாரு. பொதுவா சொல்லுவாங்க, அரக்கர்களுக்கு எல்லாம் அறிவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இறைவன் நினைத்தால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இவ என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு வர வாங்கியாச்சு. வர வாங்கினதுக்கு அப்புறமா அரக்கர்கள் சும்மா இருப்பாங்களா? அதுவும் இவ ரொம்ப கோபத்துல இருக்கா, தன்னுடைய அண்ணனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத சேட்டையெல்லாம் பண்றாங்க. எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. யாரு, இந்த மகிஷி. இவளுடைய தொல்லையை பார்த்து தேவர்கள் பாக்குறாங்க, பிரம்மா இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு, அதனால இனி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாங்க, சிவபெருமான் கிட்ட போறாங்க. சிவபெருமான் என்ன பண்றாரு, திருமால் கூட சேர்ந்து இந்த பூமிக்கு வராங்க. இங்க திருமால் எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகினி அவதாரம் எடுத்து வராருங்க. இப்போ சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் அழகான ஒரு மகவு, அதாவது மகன் பிறக்கிறான். அந்த மகன் தான் யாரு அப்படின்னு சொன்னா, மணிகண்டன். மகிழ்ச்சி அளிக்கிறதுக்காக இந்த அவதாரம் இங்க நிகழுது. அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, சிவபெருமானும் திருமாலும் இங்க மண்ணுலகத்திலேயே இந்த மணிகண்டனை விட்டுட்டு போயாச்சு. பரசுராமரால் உருவாக்கப்பட்ட பரசுராம கஷேத்திரத்திலேயே அந்த பம்பா நதிக்கரை இருக்கு பாருங்க, அங்கே மலர்களுக்கு நடுவுல மணிகண்டன் கிடக்கிறாரு. இதை யாரு பாக்குறா அப்படின்னு சொன்னா, பாண்டிய மன்னனான பந்தளராஜன் பாக்குறான். அவரோட பேர் என்ன அப்படின்னா ராஜசேகரன். அவர் வந்து பாக்குறாரு, அவருக்கு குழந்தை இல்லைங்க. அதனால மணிகண்டனை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இறைவன் வந்து அவருடைய கருணையினால இன்னைக்கு நமக்கு இந்த குழந்தைய வந்து நம் கண் முன்னால காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன பண்றாரு, அரண்மனைக்கு போறாரு. அவர்தான் இந்த குழந்தைக்கு வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஏன்னா பிறக்கும் போதே கழுத்துல மணியோட பிறந்தாராமா. அதனால மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு அழகான பேரும் வச்சு வளர்க்கிறாரு. யாரு, பந்தளராஜா. இந்த பிள்ளை வந்த நேரம் பாருங்க, அந்த ராஜாவுக்கு யோகத்துக்கு மேல யோகங்க. என்ன அப்படின்னா, செல்வத்துக்கு மேல செல்வம் பெருகிட்டே இருக்கு. பகைவர்கள் யாருமே இல்லாம போயிடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, ராணிக்கு குழந்தை இல்லாம இருந்தா பாருங்க, அவ வந்து இப்போ கர்ப்பமாறா. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. இப்போ அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு வந்து ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. அது வரைக்கும் மணிகண்டன் மேல அன்பா இருந்த அந்த ராணி தனக்கு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டா. பொதுவா அப்படித்தான் இல்லையா?
ஒரு தாய் மாதிரி யாருமே வரமாட்டாங்க. என்னன்னாலும் சித்தி சித்தி தான். அது வரைக்கும் குழந்தை இல்லன்றதுனால இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா. அவளுக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது என்ன பண்ணிடுறா, மணிகண்டன வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறா. நெறைய யோசிப்பால்ல. ஏன்னா அடுத்தது வந்து ராஜாவாக போறது யாரு? அந்த காலத்துல அப்படித்தானே. வாரிசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ராஜாவுக்கு அப்புறம் வந்து மணிகண்டன வந்து ராஜாவாக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அவ நினைச்ச மாதிரியே ராஜாவும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, மணிகண்டனுக்கு தான் அடுத்த பட்டாபிஷேகம் அப்படிங்கறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவ பார்த்தா இனி மணிகண்டன் இருந்தால் நம்முடைய பிள்ளைக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. எப்படி தீர்த்து கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறா. அவளுக்கு ஒரு யோசனை வருதுங்க. தீராத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி மணிகண்டனை கூப்பிட்டு, இந்த தலைவலி போகணும்னா நீ என்ன பண்ணணும், காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றா. ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி பிள்ளைய காட்டுக்கு அனுப்புறது, அதுவும் அவன் எப்படி போய் புலிப்பாலை கொண்டு வருவான், இவன் என்ன கேட்கிறா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராணி சொல்றா, யாராலையும் தீர்க்க முடியாத இந்த தலைவலியை வந்து தீர்க்கணும்னா மணிகண்டனால தான் முடியும். அதனால என்ன பண்ணணும், அவன் போகணும், காட்டுக்கு எப்படியாவது போகணும், போக வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ராஜாவால வந்து தட்டி கழிக்க முடியல. என்ன பண்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலைய செய்யறாரு. இப்ப மணிகண்டன் எங்க போறாரு, காட்டுக்கு புலிகிட்ட இருந்து பால் எடுக்க போறாரு. அப்படி போற சமயத்துலதான் யார பாக்குறாரு, மகிஷிய பாக்குறாரு. எங்க தெரியுங்களா, பம்பா நதிக்கரை இருக்கு பாருங்க, அங்க பாக்குறாரு. இப்ப 2 பேருக்கும் சரியான போருங்க, கடுமையான போர். கண்டிப்பா யார் ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மணிகண்டன் என்ன பண்றாரு, மகிஷிய வதம் பண்றாரு. இது எங்க நடந்தது அப்படின்னு சொன்னா, எருமேலின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல தாங்க நடந்திருக்கு. எருமேலி அதாவது மகிஷிய வதம் பண்ணின இடம். எருமை முகம் கொண்ட அந்த மகிஷிய வதம் பண்ணின இடம், மணிகண்டன் வதம் பண்ணின இடம் தான் எருமேலி. வதம் செய்ததுக்கு அப்புறமா அவளுடைய சாபம் எல்லாம் விலகி அவ வந்து ஒரு அழகான பொண்ணாயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து மணிகண்டனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இந்த பொண்ணு வந்து முன்பிறவில லீலாவதி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணா பிறந்திருக்கிறா. இப்ப அவளுக்கு வந்து மணிகண்டன் மேல வந்து ஆசை வருது. ஆனா மணிகண்டன் சொல்றாரு, நான் நித்திய பிரம்மச்சாரி, என்னால உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவளை தாங்க சபரிமலையில தனக்கு இடப்பக்கமா இருக்கிறதுக்கு வந்து மணிகண்டன் சொன்னாரு. மாளிகைப்புறத்தம்மன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த பெண்மணி தான். அவளுக்கு வந்து என்ன வாக்குறுதி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த சபரிமலைக்கு எந்த ஒரு பக்தரும் வராம இருக்கிற அன்னைக்கு உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்திருக்காரு. பக்தர்கள் என்னைக்காவது சபரிமலைக்கு போகாம இருக்க முடியுமா? அப்படி ஒரு பக்தராவது இல்லாத சூழ்நிலை ஏற்படுமா? அப்படி ஒண்ணு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல வந்து மணிகண்டன் வந்து இந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறாப்புல. சரி, புலிப்பால் கொண்டு வந்தாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, புலிகளையே கொண்டு வந்துட்டாருங்க அரண்மனைக்கு. இவரை பார்த்த உடனே அவளுக்கு பயம் வந்துருச்சு ராணிக்கு. ஏன்னா போனவன் அப்படியே போயிடுவான் அப்படின்னு நினைச்சால அந்த ராணி. ஆனா புலிப்பால் மட்டும் இல்லைங்க, புலிகளையே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு மணிகண்டன். இப்படி மணிகண்டனுடைய சக்தியையும் பெருமையையும் உணர்ந்த ராஜாவும் ராணியும் மன்னிப்பு கேக்குறாங்க. அப்ப வந்து மணிகண்டன் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னோட விதிப்படி எல்லாம் நடந்தது. நான் பூலோகத்துக்கு எதுக்கு வந்தனோ அதையும் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இனி நான் தேவலோகம் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ராஜா வந்து கண்ணீரோட சொல்றாரு, பகவானே அப்படின்னு கூப்பிடுறாருங்க. அப்படி கூப்பிட்டுட்டு, எங்க கூட இருந்ததன் நினைவாக ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சரியான இடத்த நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மணிகண்டன் சொன்னாரா, தன்னுடைய கையில் இருந்த அந்த வில் எடுத்து சொல்லியிருக்காரு, நான் எய்யக்கூடிய இந்த அம்பு எங்க போய் விழுதோ அங்க வந்து நீங்க கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வில் சரியா போய் விழுந்திருக்கு சபரிமலையில. அங்க 18 படிகளோட கிழக்கு திசை நோக்கி தனக்கும் கீழே வந்து மாளிகைப்புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டுமாறு பணித்து விட்டு அப்படியே மணிகண்டன் என்ன பண்றாரு, தேவலோகம் போறாரு. இப்படி மணிகண்டருடைய அந்த கட்டளைப்படி அகத்திய முனிவர் கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு பந்தள மன்னர் 18 படிகளுடன் கூடிய இந்த ஐயப்பன் கோயிலை வந்து கட்டியிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கட்டியிருக்காரு. தெரியும்ல உங்களுக்கு சபரிமலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த காலத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கடினமான வேலையா அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் மன்னர் ரொம்பவே ஸ்ரத்தையை மேற்கொண்டு இந்த திருக்கோயிலை வந்து ஸ்தாபிச்சிருக்காரு. மன்னர் தாங்க மணிகண்டனை ஐயப்பானே கூப்பிட்டிருக்காரு. மன்னர் கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் அவரை ஐயப்பன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து மணிகண்டரை வந்து, அதாவது ஐயப்பா வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து அவ்வளவு பெரிய
அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஐயப்பனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு போகக்கூடியவங்க கோடிக்கணக்கான பேரு. அவ்வளவு பேரும் ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு ஐயப்பா எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறாரு. அதுவும் எப்படி? ஜோதி வடிவுல காட்சி கொடுக்கிறாருங்க. 5 புலன்கள் 8 ராகங்கள், அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை, இந்த மாதிரி 8 ராகங்கள். அப்புறமா 3 குணங்கள், சத்வ, ரஜஸ், தமஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3 குணங்கள். இது மட்டும் இல்லாம வித்யா, அவித்யா அப்படின்னு சொல்லிட்டு 18 தத்துவங்களை கடந்தே இறைவனை அடைய முடியும் அப்படிங்கறத தான் இந்த 18 படி வந்து உணர்த்துது. ஆக ஒரு தீய சக்தியை அழிப்பதற்காக இந்த பூமியிலே அவதாரம் பண்ணி பல கஷ்டங்களை, அதாவது இந்த ராணி கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி, அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நலம் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருக்கோயிலை செய்ய பண்ணி இன்னைக்கும் அத்துணை பக்தர்களுக்கும் வளமும் வாழ்வும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஐயப்பா அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாதுங்க. அதாவது சின்ன சின்ன குழந்தைகளை கூட அந்த 48 நாட்கள் விரதம் இருக்க பண்ணி அந்த பெற்றோர்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய வசதிகள் அங்க வந்து இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாம ஐயப்பாவை போய் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ஒரு பக்தி மேலிட இவ்வளவு பக்தர்கள் அங்க போயிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. என்ன வரம் கேட்டாலும் தரக்கூடிய கருணை வாய்ந்தவன் ஐயப்பன் அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாதுங்க. பாருங்க எத்தனையோ கோடி கோடி பேர் வந்து அங்க போயிட்டு வராங்க. அந்த நேரத்துல மட்டும் கிடையாதுங்க, வருடந்தோறும் சென்று பார்க்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. அதாவது குட்டி குழந்தை, 4-5 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பெரியவர்கள் வரைக்கும் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவரை வணங்கி வர்றதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுக்குமே ஈடு இணை இல்லாத ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஐயப்பாவை போய் வந்து சபரிமலையில பார்த்துட்டு வரக்கூடிய அந்த விஷயம். ஆக இப்படி சபரிமலை என்னும் அந்த அழகான திருத்தலத்திலிருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஐயப்பன். ஐயப்பன் நம் அனைவருக்கும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிரம்ப தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டம்.